சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1959ஆம் ஆண்டு கண்ணதாசன் கதை எழுதுவதில் உருவான படம் சிவகங்கை சீமை. எஸ். ராஜேந்திரன், வரலட்சுமி, எம். ராஜம் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்தை கே. சங்கர் இயக்கினார். தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் "உன் ஸ்டுடியோ எரிந்து நாசமாய் போகட்டும்" என்று சொன்னதைத் தொடர்ந்து அன்று மாலையே அவர் சொன்ன அந்த ஸ்டுடியோ பற்றி எரிந்துள்ளது. இசையமைப்பாளர் எம்.எஸ்.வி. பார்த்துள்ளார். நல்லவர்கள் வாயால் சாபம் வாங்கக்கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதேபோல் அறச்செயல் பேசினால் அப்படியே நடக்கும் என்ற ஐதீகமும் உள்ளது. தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் ஒரு படத்திற்காக "நான் கைதி" என்று பேசிய போது அன்று மாலையே லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் சிறை சென்றுள்ளார் என்று தகவல் உள்ளது. அதே மாதிரியான ஒரு சம்பவம் கவியரசர் கண்ணதாசன் வாழ்விலும் நடந்துள்ளது. கவியரசு கண்ணதாசன் வாழ்வில் நடந்தது. 1959ஆம் ஆண்டு கண்ணதாசன் கதை எழுதியதில் உருவான படம் சிவகங்கை சீமை. எஸ். ராஜேந்திரன், வரலட்சுமி, எம். ராஜம் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்தை கே. சங்கர் இயக்க விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்துள்ளனர். படத்தின் அனைத்து பாடல்களும் கண்ணதாசன் எழுதியுள்ளார். படத்தின் ஷூட்டிங் சென்னையில் ஒரு ஸ்டுடியோவில் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் ஒரு நாள் படப்பிடிப்புக்கு முந்தைய நாளே அந்த ஸ்டுடியோவின் அதிபரிடம் பணம் கொடுத்து கண்ணதாசன் புக் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மறுநாள் படக்குழுவினர் அந்த ஸ்டுடியோவிற்கு வர யாரையும் அதிபர் உள்ளே விடவில்லை. கண்ணதாசனிடம் பேசிய தொகையை விட அதிக தொகை பேசி ஒரு மாயாஜால படத்திற்காக ஸ்டுடியோவை வாடகைக்கு விட்டுள்ளனர். இதை தெரிந்து கொண்ட கண்ணதாசன் "உன் ஸ்டுடியோ இருப்பதை விட எரிந்து நாசமாய் போகட்டும்" என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியுள்ளார். அன்று மாலையே அந்த ஸ்டுடியோ பற்றி எரிந்துள்ளது. இந்த சம்பவத்தை அருகில் இருந்து நேரில் பார்த்த எம்.எஸ்.வி. பதறி கொண்டு ஓடி கண்ணதாசனிடம் "அண்ணே, இனி வாய் தவறி கூட உங்க வாயில் இருந்து இது போன்ற வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள்" என்று கேட்டுள்ளார். இதை பார்த்து கண்ணதாசன் மிகவும் அதிர்த்து போய் உள்ளார். அன்று முதல் கண்ணதாசன் இவ்வாறு பேசுவதில்லை என்று முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது. நேயர்களே, இது போன்ற சினிமா ரகசியங்களை தொடர்ந்து நீங்கள் பெற வேண்டுமென்றால் உடனடியாக நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்கள். கண்ணதாசனை பற்றி மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.